ஒருத்தர் ஊருக்குள்ளே இருந்தா நம்ம நிம்மதியா இருக்க முடியல, மன சிதைவு வருது, கடவுளை நினைக்க முடியல. நம்ம காட்டுக்குள்ள போய் அமைதியா இருந்து கடவுளை நினைப்போம் நினைச்சேன். சரின்னு போனவன் போய் காட்டுக்குள்ள கொஞ்சம் தூரம் போய் ஒரு அவனுக்கு தோதான இடத்துல உட்கார்ந்து கண்ணை மூடிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறேன். கண்ணை மூடுறதுக்கு முன்னாலே உட்கார்ந்துருக்கேன். உட்கார்ந்து இருக்கிற போது பாரு, காலையில சரியா அந்த இடத்துல ஒரு பாதை போகுது. அந்த பாதையில ஒரு பொண்ணு, அழகான பொண்ணு நடந்து போறா. அவளை பாக்குறேன். இவளை பார்க்கவா இங்க வந்து உட்கார்ந்தா? கண்ணை முழிச்சிருக்கிறதுனால தானே பாக்குறான். கண்ணை மூடிக்கிடுவோமேனு கண்ணை மூடுனேன். மறுநாள் காலையில அதே நேரத்துல அதே மாதிரி அதே பொண்ணு அந்த இடத்துல போறா. கண்ணை மூடிட்டேன், ஆனாலும் கண்ணு பார்க்கல. கொழுது சத்தம் கேக்குது, காது கேட்டுருச்சு. சிச்சி காதும் கேக்குது அப்படின்னு காதையும் அடைச்சிட்டேன். காதையும் அடைச்சாச்சு, கண்ணையும் மூடியாச்சு. மறுநாள் அந்த பொண்ணு அதே நேரம் அப்படியே நடந்து போறா. இப்ப தலை நிறைய மல்லிகை போச்சு போறா, வாசம் மூக்க தொலைக்குது. ஆகா, இந்த மூக்கும் பிரச்சனை தான் நமக்கு அப்படின்னு மூக்கையும் அடைச்சிட்டேன். மூக்கையும் அடைச்சு கண்ணையும் கட்டி காதையும் அடைச்சதுக்கு அப்புறம் மறுநாள் அதே நேரம் அதே இடம் நடந்து போவா. ஆனா எல்லாத்துக்கும் கேட்காது இல்ல, மனசு நினைக்குது இந்த நேரம் வருவாள், இப்பதானே போவா. இதுதான் மனம் சரியா இல்ல. எதை கட்டுப்படுத்தணுமோ அதெல்லாம் கட்டுப்படுத்தணும். எந்த அளவுக்கு மனம் ஒடுங்குகிறதோ அங்கே இன்பம், எங்கே மனம் விரிவடைகிறதோ அங்கே துன்பம்.